இந்த வீடியோவை மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் அந்த மாவட்டத்தோட எஸ்பியையும் கலெக்டரையும் திட்டிட்டு இருப்பாரு. என்னடா நம்ம சின்ன வயசுல இருந்தே கலெக்டரும் போலீஸும் தானே ரொம்ப பவர்ஃபுல் நினைச்சிருக்கோம். ஆனா ஒரு மினிஸ்டர் சொன்னா இவங்க எல்லாம் கேட்கணுமா? அப்ப மினிஸ்டர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா? சரி, ஓகே, ரைட்டு. சீஃப் மினிஸ்டர் சொன்னா மினிஸ்டர் கேட்டுதான். அப்ப சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா? சரி, ஓகே. சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்டுக்கு ராஜா. அப்ப மொத்த இந்தியாவுக்கே ராஜா பிரைம் மினிஸ்டர் தான். அப்ப பிரைம் மினிஸ்டர் தான் ரொம்ப பவர்ஃபுல். சரி, ஓகே. இப்போ ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதுன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொன்னா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கலெக்டர், எஸ்பி எல்லாருமே ஒபே பண்ணி தான் ஆகும். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லா? ஆனா இவங்க எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் ஒரு பவர்ஃபுல் பர்சன் இருக்காரு. சிஎம், பிஎம், கலெக்டர், எஸ்பி எல்லாருமே இந்த ஒரு ஆள் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அதாவது சொல்லுவாங்கல்ல, நான் 10 பேர் அடிச்சுட்டான், அதை நான் அடிச்ச 10 பேருமே டான் தான். அந்த மாதிரி டானுக்கு எல்லாம் தான் இந்த ஒரு மனுஷன்.